ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் 100வது நாள் இன்னைக்கு அண்ட் பயங்கர ஹாப்பியாக இருக்குது. இன்னும் வந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க எல்லாரும் பார்த்த மூவி ஓடிடியிலும். ஐ திங்க் தியேட்டர்ஸில் கூட இருக்குது, சில தியேட்டர்ஸில் இருக்குது இப்போ. ஸோ பயங்கர ஹாப்பி ஃபீல் பண்ணுறேன். மேடம், டூரிஸ்ட் ஃபேமிலி, அந்தகன், குட் பேட் அக்லி, ஒரு ஹேட்ரிக்கு உங்களோட சினிமா வாழ்க்கையில் முக்கியமான வருஷமாக இருக்குது இந்த வருஷம் இப்போ உள்ளது. அதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இதெல்லாமே உங்கள் சப்போர்ட்னால தான் முடிஞ்சுது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். ஐ தேங்க் மை காட், ஐ தேங்க் மை ஃபேன்ஸ், ஐ தேங்க் ஆல் த ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் ஜேர்னலிஸ்ட் அண்ட் மீடியா டு சப்போர்ட் மீ அண்ட் ஐ தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ், ஐ தேங்க் மை டைரக்டர்ஸ், மை கலீக்ஸ், எல்லாருக்கும் தேங்க்ஸ். 30 ஆண்டுகால சினிமா வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை பார்த்துட்டீங்க, தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லாம் பார்த்துட்டீங்க, இன்னமும் இதாக இருக்கீங்க. ஆனால் பக்கத்தில் ஒரு டைரக்டர் இருக்காரு, அவர் வந்து 3 நேஷனல் அவார்டு. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நேஷனல் அவார்டு வாங்கணும்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கா? இருக்கு, கண்டிப்பாக வரும். ஐ ஹாவ் அ நாட் கிவிங் அப் ஸ்பிரிட். ஸோ கண்டிப்பாக வரும். உங்களை மாதிரி வந்து 30 வருஷம் வந்து திரைத்துறையில் வெற்றி அடையணும்னா இப்போ வர கதாநாயகிகள் எதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும், கதை தேர்வு எப்படி பண்ணணும்னு? கதை தான் மெயின். அதை வச்சு தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ரோல்ஸ் செலக்ட் பண்ணாலுமே அப்படியே ரிவர்ஸ். ஐ திங்க் ஸ்டோரி ஷுட் பி நைஸ் அண்ட் த ரோல் வில் பி டெஃபினெட்லி நைஸ். ஜஸ்ட் சும்மா ஒரு ரோல் செலக்ட் பண்ணிட்டு ஆக்ட் பண்ணால் ஐ திங்க் சம்டைம்ஸ் இட் மே நாட் ஒர்க். பட் கதை நல்லா இருந்துச்சுன்னா 100% ஆல் த கேரக்டர்ஸ் கதைக்குள்ளே த ஃபில்ம் வில் ஒர்க் வெரி வெல். சமீபத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஒரு நடிகையை நடிக்கிறது மட்டும் மேட்டர் இல்லை, அவங்களோட கதாபாத்திரம் என்ன, அந்த கதாபாத்திரம் எப்படி உயிர் கொடுக்குறோம் அப்படிங்கிறதா நடிப்பு. அப்படின்னு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம்? ஒரு நடிகர்னா எந்த ஒரு நடிப்பையும் ஒரு கதாபாத்திரத்தையும் எப்படி ஏற்று நடிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது ஃபுல் 100% கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் கதை கேட்டு அதை கதாபாத்திரங்கள் எக்ஸெப்ட் பண்ணுறீங்க. ஸோ அதை எக்ஸெப்ட் பண்ணுறதுக்கு காரணமே நீங்கள் 100% கொடுக்குறது தான் நீங்கள் எக்ஸெப்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஐ திங்க் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது டு ஷோ யோர் பொட்டென்ஷியல் டு யோர் ஆடியன்ஸ், டு யோர் ஃபேன்ஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஜஸ்ட் கிவ் யோர் 100% வென் யூ செலக்ட் யோர் ரோல்ஸ், யோர் ஃபில்ம்ஸ். மேம், இப்போதைக்கு பிக் பட்ஜெட் படங்களை விட நல்ல கதை இருக்கிற படங்களுக்கு வந்து அதிக வரவேற்பு இருக்குது. ஆமாம். ஆனால் வந்துட்டு என்னதான் பெரிய ஹீரோஸாக இருந்தாலும் இல்லை வந்து பெரிய முதலீடு பண்ண படங்களாக இருந்தாலும் அது வந்து பெரிய வரவேற்பு பெறாமல் இது எப்படி பார்க்குறீங்க? வேரியேஷன் ஆடியன்ஸ் எப்படி இதை வந்து கம்பேர் பண்ணுங்க? சின்ன பட்ஜெட் படம்னா ஃப்ரீ மைண்டில் நீங்கள் பண்ண முடியும். எல்லாமே உங்கள் கையில் கண்ட்ரோலில் இருக்கும். எல்லோரும் வந்து உள்ளே ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ், க்ரூ, காஸ்ட் எல்லோரும் வந்து கோஆப்ரேட் பண்ணி பண்ணுவாங்க. பெரிய பட்ஜெட்க்கு வந்து ஐ திங்க் தெர் ஆர் சோ மெனி திங்ஸ் டு லுக் ஆஃப்டர். நிறைய பட்ஜெட்ஸ் இருக்கும். ஒரு சாங்கு பெரிய பட்ஜெட் இருக்கும், செட்டுக்கு பெரிய பட்ஜெட் இருக்கும். அண்ட் ஸோ ஐ ஃபீல் தட் அந்த கார்பரேஷன், அந்த கார்பரேட் எல்லாரும் பண்ணுறாங்க இல்லையா அந்த சின்ன பட்ஜெட்க்கு. ஐ திங்க் தட் இஸ் த மெயின் ரீசன் த ஃபில்ம்ஸ் ஆர் பிகமிங் சூப்பர் டூப்பர் ஹிட். ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் ராம்ஸ் ஃபில்ம் ஹேஸ் ரியலி டன் ஸோ வெல். அது ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கிட்டு ஐ திங்க் வி ஃபேஸ் எவ்ரி டே தட் இஷ்யூ. பட் எவ்வளோ அழகாக அவங்க வந்து கன்வே பண்ணியிருக்காங்க அவங்க படம் மூலமாக. ஐ திங்க் தட் இஸ் ஃபினாமினல். 3 நேஷனல் அவார்ட், தட் டு ஃபர்ஸ்ட் ஃபில்ம். இட்ஸ் ரியலி ஃபினாமினல். இட்ஸ் ரியலி கிரேட். இங்கே தான் இருப்பேன். எப்படி இருக்கு மேடம் ஃபீல்? எப்படி கூலி ஃபீவர்? கூலி ஃபீவர் நான் வந்து ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் ரஜினி சார்ஸ் மூவி. நான் பெரிய பேங்கர் ரஜினி சாரோட ஃபேன். ஸோ கண்டிப்பாக நான் ஃபர்ஸ்ட் டே போய் படம் பார்ப்பேன். அண்ட் நான் பெஸ்ட் விஷஸ் கொடுக்குறேன் டு த ஹோல் காஸ்ட், க்ரூ, டெக்னீஷியன்ஸ் ஆஃப் கூலி. ஸோ ஐ எம் ரியலி வெயிட்டிங் ஃபார் த மூவி. மேம், தமிழ் சினிமாவுக்கு நிறைய புது நடிகர்கள், புதுமுகங்கள், சின்ன யங் ஃபேஸஸ் வந்து நிறைய தேவைப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நடிகைகள் இப்போ வந்து நிறைய கம்மியாக இருக்காங்க. ஐ திங்க் இப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ வந்துட்டு இருக்காங்க. ஐ திங்க் தெர் ஆர் சோ மெனி நியூ ஆக்டர்ஸ். தே ஆர் கம்மிங் இன் டு த நம்ம தமிழ் சினிமா. ஃபார் எக்ஸாம்பிள், லவ் டுடே அண்ட் லவர் அண்ட் so there are a lot of new actors. We saw Labar Panda and all. So I think it's challenging da,
பட் ஆமா we all need new actors. Yes, we need actors. You are right. தமிழ் சினிமா இப்ப எப்படி மேம் இருக்கு? அதான் 30 வருஷமா இருக்கீங்க. சோ நீங்க அப்ப பார்த்ததுக்கும் இப்ப பார்க்க தமிழ் சினிமா எந்த அளவுக்கு? I think ரொம்ப digitalized ஆயிடுச்சு இப்போ சினிமா. and I don't know, அந்த மாதிரி வந்து அப்போ அந்த காலத்துல வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சு. மீனாட்சி உங்களுக்கு தெரியும்ல, இப்போ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ வந்து ஐ திங்க் இட்ஸ் பிகம் பயங்கர சேலஞ்சிங்கா இருக்கு. பயங்கர வந்து இட்ஸ் ஐ மீன் ப்ரூவ் பண்ண வேண்டிய பாயிண்ட் இருக்கணும், அந்த மாதிரி ஆச்சு. அப்போ எல்லாம் we all will work with one in mind. So now also it's good, it's really nice. தெரியல ஹீரோயினா மாத்திரம் இல்ல, இந்த நட்புக்காக பார்த்து நிசிக்கன் அந்தங்கள்ல கொஞ்சம் வில்லியாவும் ஏத்துக்கிட்டாங்களா, அது எப்படி மேடம்? தெரியல, ரோல் தான், ஸ்டோரி அண்ட் நான் சூஸ் பண்ண ரோல் தான். பார்த்தேன் ரசித்தேன்ல கூட ஐ வாஸ் பார்த்தாலே பரவசம், அது மாதவன் அண்ணி. பார்த்தேன் ரசித்தேன்ல நான் வெளியா ஆக்ட் பண்ணேன். ஸோ அதுவும் எனக்கு நல்லா பேர் வாங்கிடுச்சு அந்த படம். அந்தகன் கூட ஐ திங்க் இட் வாஸ் வெரி நைஸ். அது என்னோட ஃபேவரட் கேரக்டர் சிமி. ஏன்னா தெர் இஸ் சம்திங் டு பர்ஃபார்ம் இன் த ரோல், அதனால தான். மேம் உங்க கூட நடிச்ச சக நடிகர்கள் வந்து வேற வேற இது போயிட்டாங்க. அஜித் சார் வந்து இப்போ ரேஸுக்கு வந்து போயிருக்காரு, விஜய் சார் வந்து அரசியலுக்கு போயிருக்காரு. நான் ஆல் தி பெஸ்ட் தான் சொல்ல முடியும். தட் தே ஆல் ஷுட் கம் அப் இன் லைஃப் த வே தே வாண்ட். அண்ட் என்னோட குட் விஷஸ். ஜிபியூல வந்து அந்த டான்ஸ் போர்ஷன் வந்து இன்னொரு ஹீரோயினுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏகே சார் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? அந்த சாங் இப்போ பார்த்தாலும் வைரலா ஒரு சீக்வன்ஸ்ல இருக்கு. உங்களுக்கான ஃபீல் எப்படி மேடம்? என்னுடைய சாங்கை ரீபூட் பண்ணும்போது ஏகே சார் என்ன சொன்னாங்க? நல்லா இருக்கு சாங் தான் சொன்னாங்க. என்ன சொல்லுவாங்க? ஏதாச்சும் சொல்லுங்க. ஏதாச்சும் சொல்லுங்க.